ஸ்ரீராம், நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலேயே இருங்க. இதனைத் தொடர்ந்து திராவிட பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். இந்த ஜிஎஸ்டி குறித்தான கூட்டத்தில் ஒரு தொழில் முனைவோராக அவர் தெரிவித்த கருத்துகள், அதனைத் தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்து வந்திருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல், அதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், இதை எப்படி பார்க்கலாம்? ஒரு பொருளாதார ஞானம் இல்லாத ஒரு நிதியமைச்சர் அதை தாண்டி ஒரு ஆணவத்தின் உச்சியில் நின்று அதிகார திமிரில் பேசுவதை வழக்கமாக கொண்ட நிதியமைச்சர் அன்னபூர்ணா சீனிவாசன் கோவையினுடைய கொங்கு சீமையின் மனமும் குணமும் தகவைத்துக் கொள்ளக்கூடிய பெரும் பணியில் காலம் காலமாக ஈடுபட்டு வருகின்ற சீனிவாசனை இன்றைக்கு அவர் திட்டமிட்டு அவமதித்திருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். 4 லட்சம் கோடி சலுகை வழங்கிய இந்த நிதியமைச்சர் சிறு குறு தொழில் நிறுவனர்களுக்கு இன்றைக்கு தன்னுடைய நடவடிக்கையின் மூலம் அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இது சீனிவாசனுக்கு நேர்ந்த அவமானமாக நான் கருதவில்லை. இது தமிழர்களுக்கு நேர்ந்த அவமானமாகவே நான் கருதுகிறேன். இன்றைக்கு அண்ணாமலை அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இதில் மன்னிப்பு கேட்க வேண்டியவர் நிதியமைச்சர் என்பதை மீண்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழர்களினுடைய பொல்லா கோபத்திற்கு ஆளாகி போன நிர்மலா சீதாராமன் அவர் செல்லா காசு என்பதை இந்த உலகம் அறியும். மக்களை சந்திக்காமல், தேர்தலை எதிர்கொள்ளாமல், தெருவுக்கு வராமல் இந்த நாட்டில் அதிகாரத்திற்கு வந்துவிட்ட நிதியமைச்சரினுடைய ஆணவத்தை தமிழர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி தமிழர்கள் அதற்கான பதிலடியை தருவார்கள். இன்றைக்கு அமெரிக்காவினுடைய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு சென்ற முதலமைச்சர் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு வந்து அவரும் நிதியமைச்சருக்கு எதிராக இன்றைக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நிற்கிறார். இந்தியாவின் நிதியமைச்சர் இந்த நாட்டில் எதிர் திசையில் நிற்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள தவறினால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது தமிழர்களுக்கு தெரியும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.